வெல்கம் டு குக்கிங் வித் சுகி. நம்ம குட்டீஸ்களுக்கு பிடிச்ச சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் செய்யலாம் வாங்க. முன்னாடி சிக்கன் எடுத்துட்டு அதை இந்த பிரஸ்ட் பீஸ் அந்த சதை இருக்கிற பகுதியாக பார்த்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் முதல்ல ரொம்ப பெருசாக எதுவும் கட் பண்ணிடக்கூடாது, எலும்பு எதுவுமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு சிக்கன் பீஸ் மட்டும். ஓகே, உப்பு தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சோன்னு பெப்பர் க்ரஷ் பண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற இந்த தண்ணித்தன்மையெல்லாம் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இதை நல்லா இதை நல்லா இதில் பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவில் ஒரு வாட்டி பிரட்டி எடுத்து வச்சுருக்கோம். முட்டையை எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம். இன்னொரு சட்டியில் 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் சம அளவு. இப்போ இது எவ்வளோ எடுக்கிறீங்க அதே அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் ஓரளவு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக மிளகாத்தூள், இதெல்லாம் நாம் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கோதுமை மாவில் பிரட்டி வச்சுருக்க சிக்கன் எடுத்து முட்டையில் போட்டு எடுக்க போகிறோம். முட்டையில் போட்டுட்டு அதை நாம் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் பிரட்டி டபுள் இது பண்ண போகிறோம். இதை நாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோமா எல்லாத்தையும் தட்டி. இப்போ உங்கள்கிட்ட இப்படி ஒரு இது இருந்ததுன்னா தட்டு இது மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா எக்ஸஸாக இருக்கிற மாலாம் இல்லாட்டி இந்த எண்ணெயில் போய் சீக்கிரம் கருகிரும். அதனால் இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற மாலாம் கீழே போகிற மாதிரி ஜஸ்ட் ஒன்று இப்படி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் கொட்டாது. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ரொம்ப ப்ரௌனாக குக் ஆகிறதில்ல, ஓரளவு இந்த மாதிரி குக் ஆனால் போதும். இதை நம்ம ஒரு தட்டு எடுத்து அதில் பேப்பர் போட்டுட்டு கிச்சன் டவல் போட்டுட்டு இதை நம்ம எடுக்க போகிறோம். எண்ணெய் விட்டாமல் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க.
இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுமுன்னா இது மாதிரி பெரிய பெரிய சீசனிங் இல்லை ஏதாவது சீசனிங் போட்டு அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சாஸ் வச்சு சாப்பிடலாம். நன்றி. யூ லைக் இட்? Yes. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.